ஹாய் ஹலோ ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். நீங்களே காட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆருத்ரா தரிசனத்திற்கு சிறப்பான ஒரு மெசேஜஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, சிவன் பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. இந்த 2 சிவன் கார்டில் உங்களுக்கு வந்து எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பைல் நம்பர் 2 எடுத்து வச்சுட்டு பைல் நம்பர் 1க்கான மெசேஜ் வந்து பார்க்கலாம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், நட்ராஜ் வந்திருக்காங்க. ஓகே, அதாவது சிவத்திடம் வந்து நீங்கள் சரணாகதி அடையும் போது அவங்க வந்து உங்களுக்கு எல்லா வித பாதுகாப்பையுமே கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குற தன்மை வந்து சிவபெருமான்கிட்ட உண்டு. அதனால தான் அவருக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேரு கூட உண்டு. அதாவது கேட்ட உடனே உங்களுக்கு வரத்தை அருளுபவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனால் நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் பார்த்த வரைக்கும் சிவலிங்கமாக இருக்கிற நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் கூட நட்ராஜ் சிவகாமி அம்பாள் இருப்பாங்கல்ல சன்னதி, அங்கே போய் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது உடனே நிறைவேற்றப்படும் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அந்த நீங்கள் ராமேஸ்வரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் சிவகாமி அம்பாள் பின்னாடி தான் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து சமாதி இருக்கும். நிறைய கோவிலில் பாருங்களேன், அந்த நடராஜர் சிலையை ஒட்டி தான் அந்த ஜீவ சமாதிலாம் இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு பூமியவே அவர் வந்து மேலே நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவரோட கால் ஒற்றை விரலில் தான் அந்த பூமியே நிற்கிதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இலகிய மனமுடையவர் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு சில பேர் சிவன்கிட்ட போய் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் கூட நீங்கள் ஒரு தடவை நடராஜர் ஐயாட்ட போய் சொல்லி பாருங்கள், சிவகாமி அம்பாள்கிட்ட சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கேட்டதெல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்க வைப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இவங்களுக்கு தான் இப்போ இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும் 3ஆம் தேதி ஜனவரி 3, 2026. முடிஞ்சால் உத்தரகோசை மங்கையில் வந்து நேரடியாக போக முடியலன்னா கூட லைவ் காட்டுவாங்க. அதை நீங்கள் பாருங்கள். அது பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உத்தரகோசை மங்கையில் ரொம்ப சிறப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும். ஓகே, மற்ற எல்லா கோவில்லையுமே நடக்கும். முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, Lord you blessings, Lord you blessings. Thank you, thank you. உங்களுக்கு ஷிவ் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க? தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டு அவங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. பிரபஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே எஸ் தான் சொல்லும். நீங்கள் நல்லது நினச்சாலும் அது எஸ் தான் சொல்லும், நீங்கள் கெட்டது நினச்சாலும் எஸ் தான் சொல்லும். அதனால் நம்மளோட எண்ணங்களை நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டாலே நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். 2025 உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு? இப்போ 2026 என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கிறீங்க? ஆனால் ஒன்றுங்க, நான்லாம் வந்து 2025 நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து எனக்கு எல்லார் மேலேயும் மனப்பூர்வமாக நம்பிக்கை இருந்தது. இப்போல்லாம் வந்து யார் மேலேயும் வந்து நம்பிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. மனுஷங்க மேலே உள்ள நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. உறவுகள் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒன்லி மணி மைண்டடாக இருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்மளோட வந்து யாரும் சிறப்பாக இருந்துடக்கூடாதுன்றதில் நிறைய பேர் வந்து கவனமாக இருக்காங்க. நம்ம தான் இவ்வளோ நாள் வந்து லூசுத்தனமாக இருந்திருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள்லாம் வந்து நினைக்க வச்சுட்டாங்க. யாருக்கு மேலே நம்ம ரொம்ப அன்பாக ஒரு விசுவாசமாக சரி ஓகே நம்ம குழந்த தான் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தோமோ அவங்க தான் வந்து நம்ம முதுகிலேயே குத்துறாங்க. ஓகே, அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் கடைசியில் அதை நம்மளே ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க பாருங்களேன். அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட்டே வேணும் போல். ஆனால் நம்ம மனசுலாம் அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட வேணால் தோற்றுருக்கலாம். ஆனால் கடவுள் வந்து நம்மளை வந்து எப்பயுமே தோற்க விட மாட்டார் வாழ்க்கையில் அப்படின்றதையும் நான் உணர்ந்திருக்கேன். யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்களேன். அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, நமக்கு மனுஷங்களோட
அன்பு அக்கறை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கடவுளோட அன்பு அக்கறை நம்ம மேலே பாசம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து கடவுள் நம்ம கூட இருக்காருன்ற அந்த ஒரு ஒத்த நம்பிக்கையே நம்மளை வந்து லைஃப்பில் காப்பாற்றி நம்மளை மென்மேலும் உயர வைக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த 2026 தொடங்குகிறேன். ஓகே, நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு மனசில் வருது. ஸோ நீங்கள் எல்லோரும் கொடுக்குற நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. கமெண்ட் கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ண அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி. ஓகே, வாவ் மெஜிஷியன். ஓகே, நீங்கள் தாங்க ஹீரோ. ஓகே, உங்களுக்கு தேவதையோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்குது, உங்களோட குலதெய்வ அருளும் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். நாங்கள் எல்லோரும் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, பணம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாமே உன்கிட்ட இருக்குது. ஸோ உங்ககிட்ட இல்லைன்றதே இல்லை, தெய்வ அருளும் உனக்கு இருக்குது. ஸோ நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டோன்ட் கன்ஃபியூஸ். அதாவது இது பண்ணுமா வேணாமா, இது என் கூட ஐயா இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி நீ என்றைக்குமே வந்து சந்தேகப்படாத. உன் கூட நான் இருக்கேன்னு தைரியமாக நீ வந்து உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போ, நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நான்லாம் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து வழி நடத்துறது வந்து ஐயா தான் அப்படின்றத மறந்துட்டு சில நேரத்தில் நம்மளே நம்ம மென்டலி ப்ராப்ளம் ஆக்கிட்டு ஏதோ ஒரு தனிமையை உணர்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கூடவே இந்த பிரபஞ்சம் சரி, நம்ம கடவுளாக நினைக்கிறவங்களும் சரி, நம்ம கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்றத ஒவ்வொரு நிமிடமே வந்து நம்ம மனப்பூர்வமாக நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் போன பதிவில் வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மாரியம்மன் பதிவில் சொல்லியிருந்தேன், அந்த குழந்தைகளோட கல்யாணத்துக்கு வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதில் மார்னிங் வந்து நான் கோவிலுக்கு 7 மணிக்கெலாம் போயிட்டோம். முதல் நாள் வந்து நான் விசாரிச்சுட்டு போனப்பையும் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அந்த கிளர்க்கு இருப்பாங்கள்ல அந்த கோவிலில், அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி இந்த பூஜை முடிஞ்சோன்னா நான் அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, இல்லைங்க அதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் ஆகிடுச்சு, நீங்கள் இப்படி உடனேலாம் சொன்னால் பண்ண முடியாது. டெய்லி எங்கள் கோவிலில் 100 பேருக்கு அன்னதானம் 3500 வாங்குகிறோம். ஆனால் அன்னதானம் வந்து நாங்கள் போடுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே 6 மாதம் முன்னாடியே புக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த முன்னாடி உள்ள ஹோட்டலில் இட்லியோ பொங்கலோ ஏதோ வாங்கி நீங்கள் ஒரு 10 பொட்டலம் வாங்கி வேணால் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் சொல்லலை, பணம்லாம் வேண்டாம் கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் விட்டுட்டோம். சரி, பூஜை முடிஞ்சோன்னு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சு இந்த குழந்தையோட மேரேஜ் பார்த்தோம் இல்லையா, பார்த்து ஆசீர்வாதம் பண்ணப்போ அந்த மேரேஜ் முடிச்சுட்டு இங்கிட்டு வர்றோம். அப்போ வந்து கிளர்க்கு வந்து கூப்பிடுறாரு எங்களை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மேடமை போய் பாருங்கள், ஆஃபீஸில் மேடம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறோம். அப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க, பணம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அன்றைக்கி பணம் கட்ட வேண்டியவங்க சொல்லி பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் பணம் இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல. இப்போ நான் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு இப்போ 12 மணி ஆக போகுது, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், அவங்க வந்து பணம் கட்டலை. ஸோ நீங்களே வந்து இந்த 3500 கட்டி 100 பேருக்கு உங்கள் கையாலே அன்னதானம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு கல்யாணம்ன்ற ஒரு இது முடிஞ்சோன்னு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. நான் உடனே பணம் கட்டி நான் வந்து நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தை எல்லாரோட வயதானவங்க ஏழை எளிய மக்கள்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து சாப்பாடு எங்கள் கையாலேயே வச்சோம் அந்த மண்டபத்தில் போய். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸாக இருந்தது. ஓகே, அதுவுமே ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்கள், ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணோன்னா சாப்பாடு போடணும்ல, அந்த ஒரு பாக்கியத்தையும் அம்பாள் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு டபுள் சந்தோஷம் ஆயிடுச்சு அன்னைக்கு. அதாவது நீ உன்னோட இன்ட்யூஷனை நம்பு. ஓகே, அது வந்து நீ எங்கே போகணுமோ அந்த ஜேர்னிக்கு உன்னை இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு என்ன நடக்கணும் வாழ்க்கையில், நீ எந்த பாதையில் போகணும், எங்கே போய் சேரணும் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி வந்து பிளான் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை
பழசெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புதிய ஒரு இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பழசெல்லாம் விட்டுட்டு கடவுள் நம்மளை எங்கே கையை பிடிச்சோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரோ அந்த இடத்த நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ஹை லெவலுக்கு போவோம் அப்படின்றது தான். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே, வில் பி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே ஓகே, நல்ல எனக்கு ஒரு இது கிடைக்கலையா அதுவும் என் நல்லதுக்கு தான், எனக்கு ஒரு கிடைச்சிருக்கா அதுவும் என் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஓகே, உங்களை துன்புறுத்துகிற கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருங்களேன். உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பழசே நினச்சிட்டு இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்களே அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனது தான் வேதனைப்படும். தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தப்பு செஞ்சவங்க தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம தான் ஐயோ இவ்வளோ பெரிய அவங்க தப்பு செஞ்சுட்டு எப்படி இப்படி இருக்காங்க நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஆகுறதுக்கோ ஒரு ஹீலர் ஆகுறதுக்கோ ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல, தகுதி அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு ஒரு மீடியேட்டராக ஓகே சில விஷயங்கள் இல்லை வந்து ஒரு ஹீலராக ஒரு அதாவது உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட பேசிட்டாலே அவங்க மனபாரம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி வந்து ஒரு மைண்டில் வந்து இருக்கிற டிப்ரெஷனை அகற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதையே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபெங்ஷுயின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, அது கற்றுட்டிங்கன்னா கூட அதுலேருந்து இப்போ நிறைய சைனீஸ் இதெல்லாம் வாங்கி கூட சேல் பண்ணுற ஒரு விஷயம் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை யாருக்கு தேவையோ அந்த பொருள்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஃபெங்ஷுய் வந்து வாஸ்துலேயும் இருக்குது, மற்ற எல்லா ஒரு பாசிட்டிவிட்டி லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதை வாங்கி வந்து இப்போ லாஃபிங் குஃப்தாவே அந்த ஃபெங்ஷுயில் வந்தது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மீடியேட்டராக இருந்து அதை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து மற்றவங்களுக்கு பண்ணலாம். இதை பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த வருடம் வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கிடைக்கும். அது உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கிடைக்கும், இந்த சிவன் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுவதுமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாதிக்கிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் தான் வந்து ராக் பண்ண போகிறீங்க இந்த வருஷம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதோட கரெக்டான டைம் வந்து வரப்போகுது. அந்த டைம் வர்றப்ப நீங்கள் பிரகாசிக்கிறத யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு பாடம் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வந்து நிறைய பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஓகேவா, ப்ராப்ளத்தையும் நீங்கள் நினச்சிட்ருக்காம அதுக்கு சொல்யூஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய அந்த சொல்யூஷனை நீங்கள் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் மகா சிவராத்திரி வரும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த வர சிவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதிரி ஷிவ் ஆரக்கிள் டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, ட்ரஸ்ட் லார்ட் ஷிவ் கேர்ஃபுல்லி அரேஞ்சிங் எவ்ரி திங் ஃபார் யூ. அதாவது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து
உங்களுக்கு என்ன செய்யணும், எப்போ எதை கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் வந்து வாழ்க்கை எங்கே கூட்டிகிட்டு போதோ நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களை அலைன் பண்ணி கரெக்டாக வந்து உங்களை கொண்டு வர்றது அது கடவுளோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. லார்ட் ஷிவ் வந்து உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வச்சு நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. திருப்பி அதான் சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து லார்ட் ஷிவ் மேலே நம்பிக்கை வச்சு பரிபூர்ண சரணாகதி அடைங்க. அவங்க எல்லா விஷயங்களுமே பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து மனது அமைதி தான் தேவை. ஓகே, கம்ஃபர்ட்டாக இருங்க, ரிலாக்ஸ் இருங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா அதை டென்ஷன் பண்ண வேண்டாம், அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் ஆவீங்க? அது மாதிரி இந்த சிவன் அப்பா கிட்ட உங்களுடைய பொறுப்புகள் கடமைகள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அவர் உங்களை வழி நடத்தி அப்படியே வந்து என்ன சொல்லுது, ஒரு மழை போல் வர்ற பிரச்சனையை கூட பனி போல் விலக்கி உங்களை அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எதற்குமே வந்து கலங்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் முடிஞ்சப்பெல்லாம் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்க நீங்கள் வந்து டிபியாக வச்சுக்கலாம், இல்லை ஃபோனில் வச்சுக்கிட்டு அடிக்கடி அவரை பாருங்கள். உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 2 நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், ஷிவ் ஃபேமிலி வந்திருக்கு. ஃபேமிலி ரீயூனியன் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீயூனியனுக்கான ஒரு நேரம் தான். உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்க போது. உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஷிவ் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷிவ் மெசேஜஸ். தேங்க்யூ. பாருங்க, எத்தனை 3 கார்டு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. என்ன கார்டுன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேராசை கொண்ட ஒரு பெண் இருக்காங்க. ஓகே, அவங்களால நீங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 3rd மெம்பராக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய நாத்தனாராக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தவங்க, ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து அது என்ன சொல்கிறது, ரொம்ப பேராசை குணம் உள்ளவங்க. ஓகே, உங்களை பார்த்து ரொம்ப ஜெலசி ஆகுறவங்க, உங்களுடைய அந்த அறிவு, அழகு, ஒரு பணம் எல்லாம், நீங்கள் வீடு எல்லாம் செட்டில் ஆனதை பார்த்து உள்ளுக்குள்ளேயே ஒரு மனம் புழுங்குறவங்க, இல்லை உங்களுடைய வேலை நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பொசிஷனை பார்த்து கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளே ஜெலசி ஆகுறவங்க. ஓகே, உறவாடி கெடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு குணமுள்ளவங்க கூட்ட தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் அவங்களோட தான் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது நீங்களாக உங்களுக்கு போட்டுக்கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டு, அந்த கட்டியிருக்காங்க இல்லையா, நீங்கள் நினச்சா இதுலேருந்து வெளியில் வரலாம். அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்களாயிட்டாங்களே, அவங்கள அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை கட்டுப்பட்டது மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அப்படி ரொம்ப பாண்டிங் ஆகிடுறீங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான். அது மாதிரி என்ன தான் ரிலேட்டிவாக இருந்தாலும் அவங்க எண்ணங்கள் சரியில்லை. ஸோ அந்த லேடியோட எண்ணங்கள் சரியில்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களே நீங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து வெளியில் வாங்க, அவங்களோட ரிலேஷன்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சா இப்போ கூட வெளியில் வர முடியும் அந்த ரிலேஷன்லேருந்து, ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
நிறைய பேர் நானும் லைஃப்பில் பார்த்துட்டேன். அதாவது அவங்களுக்கு தேவைன்னா நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது, நம்மளை வந்து உபயோகப்படுத்திக்கிறது, அவங்கள மேனிப்புலேட் பண்ணும்போது நம்மளே அறியாமல் அவங்க வந்து நம்ம அவங்க வலைக்குள்ளே சிக்கிடுறோம். ஓகே, அவங்க அவ்வளோ ஒரு அன்பாக அப்படியே ரொம்ப நம்ம மேலே அக்கறை உள்ளது மாதிரி பேசிடுவாங்க. ஓகே, நம்ம அதை நம்பி என்ன செஞ்சுருவோம், நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியும் அவங்க எவ்வளோ பெரிய டேஞ்சர் பர்சன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்கள தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். உங்கள் மனசுக்கு புரிஞ்சிடுச்சுல அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு, தாராளமாக தூக்கி போடுங்க. அந்த உறவே வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வாங்க. ஓகே, இந்த உலகத்துலேயே உங்களுக்கு வந்து பியூர் அன்பு கிடைக்கணுமா, அதை வந்து நீங்கள் ஒரு அநாத ஆசிரமம் போய் பாருங்கள், வயதான முதியோர் இல்லம் போய் பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ₹1 சாக்லேட் கூட வாங்கி கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். அவங்க மனதார நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்களை வாழ்த்துவாங்க. உறவுகளுக்கு, பிடிக்காத உறவுகளுக்கு நீங்கள் அள்ளி அள்ளி கொண்டு போய் கொடுத்தாலும் அதுலேயும் தப்பு சொல்லுவாங்க. நீங்கள் தங்கமே போய் கொடுத்தாலும் அது தகரம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு போய் நீங்கள் மண்டியிடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருங்க. உங்களோட அன்பை நேசிக்கிற உங்களோட ஒரு உறவு இருந்தாலும் அந்த உறவுக்காக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, வைங்க. ஓகே, ஆனால் உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற உறவுகள்கிட்ட நீங்கள் காலை பிடிச்சி போய் தொங்காதீங்க, விட்டுருங்க. எந்த ஒரு உறவையுமே வந்து நீங்கள் கையை பிடிச்சி வச்சு கம்பல்சரி பண்ண முடியாது. ஓகே, அது நிலைக்கவும் நிலைக்காது. ஸோ ஃப்ரீடமாக விட்டுருங்க. யார் யாருக்கு என்னை விட்டு போகணுமோ எல்லோரும் விலகி போயிடுங்க. எனக்கு வந்து என் அப்பா சிவன் இருக்கார், அவர் என் கையை பிடிச்சிருந்தாலே எனக்கு போதும், நீங்கள்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுங்க. ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த முடிவு எடுக்க. ஆனால் அந்த நீங்கள் முடிவை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள், ஒரு ஃப்ரீடமாக. அது சான்ஸே இல்லை அந்த இதுக்கு. நான்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா உறவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த தனிமையே வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்க ஜெலசி ஆகி நம்ம மேலே ஒரு இது பண்ணுறத வந்து பார்த்துட்டு நம்ம ஃப்ரீடமாக தனியாக இருக்கிறப்ப அது ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த ஒரு இது. அதனால் பிடிக்கலைன்னா டக்குன்னு தூக்கி போட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் இந்த 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 தருணங்கள் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுள் வந்து ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கஷ்டத்தில் யார் உங்கள் கூட நிற்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அந்த கடினமான நேரங்களில் உங்கள் கூட யார் நிற்கிறான்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் சில கஷ்டங்களை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அதை சோதனை எல்லாத்தையுமே சாதனையாக மாற்றுறதுக்கு தான். ஓகேவா? ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகாதீங்க. ஓகே, உங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்னென்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறது தான். அதை வந்து மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய இரக்கம் கருணத்துக்கு வந்து அவங்க வந்து அருகதையே கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய அன்புக்கு அவங்க அருகதையே கிடையாது. உங்களோட இன்னர் சைல்டு என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேவா? உங்களோட அந்த ஒரு மனசாட்சி ஒன்று சொல்லும். அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒரு கேண்டில் கூட ஏற்றி வச்சுக்கோங்க. உங்கள் பெட்ரூமில் வந்து விளக்கு பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களோட இன்டென்ஷன் எல்லாம் அந்த கேண்டில் கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஒரு அதையே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த மெழுகுவர்த்தியை. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து அப்படியே ஹீல் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஓகே, கடவுள்கிட்டே அப்படியே பேசுகிற மாதிரி அதை ஒரு தீப ஜோதியவே வந்து கடவுளாக நினச்சி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள். எப்படி இருக்கணும், உங்களுக்கு உறவுகள் எப்படி அமையணும், உங்களுக்கு வந்து லைஃப் எப்படி இருக்கணுன்றதை வந்து அதுக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 டெய்லி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து அதுக்கிட்ட நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சொல்லும்போது உங்கள் லைஃப் வந்து மாறுறதை நீங்களே வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எர்த்துக்கும் இந்த எனர்ஜிக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஹிடன் மெசேஜாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஒரு இடம் சொல்கிறோம்ல, அந்த இடங்கள் வந்து சில நேரம் வந்து உங்கள் கனவுகளில் வந்து வரும். அந்த ஒரு இடத்த காட்டும்.
அந்த இடத்துல வந்து என்ன செய்யணுன்றதை வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கனவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கெலாம் ரீசெண்டாக வந்து ஒரு தாத்தாவோட இடம் தான் வந்து எனக்கு கனவில் வந்தது. அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து அதுக்கு பணமெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு சித்தர் கோவிலுக்கு அந்த இடத்த வந்து தானமாக கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் நான் ஈடுபட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த 2026 கண்டிப்பாக அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவேன்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது. ஆனால் அந்த இடம் ஃபஸ்ட்டு எனக்கு காட்டினது வந்து கனவுல தான் காட்டினாங்க ஐயா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், சில இடங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, ஏன் அந்த இடத்த எனக்கு அடிக்கடி காட்டுறேன், எனக்கும் அந்த பாஸ்ட் லைஃப்க்கும் ஏதாவது கர்மா தொடர்பு இருக்கா, இல்லை என்னோட இந்த ஜென்மத்திலே நான் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கா, அப்படிலாம் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகிட்டு கேட்டுக்கிட்டே இருங்களேன். நீங்கள் கேட்க தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? நீங்கள் வந்து கேட்காமலே இருந்தீங்கன்னா, இப்போ அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பேசுகிற குழந்தைக்கு தான் அதுக்கு என்ன வேணுன்றது அது சொன்னால் தானே அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் பிரபஞ்சத்தில் கேளுங்க. ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆனால் நம்ம கேட்குறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? கேளுங்க. சின்ன ஒரு பொருட்கள் கூட உங்களோட இன்ட்யூட்டிவாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி மீனிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து ரிவீல் ஆகும் அந்த ப்ராப்ளம், அந்த விஷயங்கள்லாம். ஓகே, அதாவது அந்த பொருளோட மீனிங் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருள் என்ன அந்த மாதிரி இருக்குன்றத நீங்கள் வந்து ஒரு பழங்காலத்து பொருளாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் ஆக முடியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோ இல்லை உங்களுடைய ஒரு ஸ்பிரிட் கைட்ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு ஒரு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ்கிட்ட வந்து சில விஷயங்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க. அது ஒரு சில பொருளை பற்றி கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில இடங்களை பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு வீடை பற்றி இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆன்சஸ்டர்ட்டையோ இல்லை உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ்டையோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக கேட்காமலே அந்த விஷயத்தை உங்கள் மனசுலேயே வச்சுருக்கிறீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான். ஸோ நீங்கள் ஒரு நைட்டு வந்து காமாக அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த ரூமில் யாருமே இருக்காமல் அமைதியாக இருக்கணும். அப்போ வந்து தூங்க போகிறப்ப மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு நீங்கள் அதையே பார்த்துட்ருங்க. உங்களுக்கு மனசில் என்னென்னலாம் கேள்விகள் இருக்கோ இந்த பிரபஞ்சத்திட்ட அந்த ஸ்பிரிட் கைட்ஸ்கிட்ட கேளுங்க. முடிஞ்சால் கடவுள் வந்து இல்லை அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களோட கனவுகளில் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு திடீர்னு உங்கள் மைண்டுக்கே தோணும் இந்த விஷயம் இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்யூட்டிவ் மெசேஜாக அவங்களுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்து கவனமாக இந்த விஷயங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போகணுன்னே நினைக்க மாட்டீங்க, ஆனால் அந்த விஷயம் திடீர்னு ஏதோ ஒரு ட்ரிப்பு உடனே ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். உடனே அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் போவீங்க. அங்கே போய் அந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு 2 நாள் முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டாக அன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் தோணி போயிருப்பீங்க. கரெக்டாக அந்த விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், ஓ இதனால தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மனசாட்சி சொல்லுது இல்லையா, அந்த இன்ட்யூட்டிவ் சொல்லுது இல்லையா, அதோ மெசேஜை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து உங்களோட நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும் ஸ்பிரிச்சுவலி. இப்போ வந்து இப்போ கும்பகோணம் போயிருந்தேன் இல்லையா, நம்ம அந்த கோவில் மாரியம்மன் கோவில் சொன்னேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாளே ஊருக்கு கிளம்ப வேண்டியது காலையில். ஆனால் நான் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருந்தோம். சண்டே ஈவினிங், மண்டே மார்னிங் நம்ம திருப்பி ஊருக்கு போனோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை நம்ம வந்து கும்பகோணம் வரைக்கும் வந்தாச்சு, நம்ம வந்து ஐயாவை தான் பார்த்துட்டு போகணும், கும்பமேஸ்வரரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து காரில் சொன்னேன் டிரைவரை, நீ நேராக கும்பகோணம் போப்பா, அங்கே கும்பமேஸ்வரர் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேராக வந்து நான் கும்பமேஸ்வரர் கோவிலுக்கு கிட்ட அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போதே லைட்டெல்லாம் தெரியுது, பயங்கர சிவன் பார்வதி அது இதுன்னு பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் என்ன ஏதோ ஃபங்க்ஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன ஃபங்க்ஷன்ட்டு. சரின்ட்டு காரை விட்டு இறங்கி டிரைவரை சைடு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் உள்ளே போய் பார்க்குறோம். பார்த்தா அங்கே வந்து கும்பமேளா பயங்கரமாக அங்கே வந்து பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே அம்பாள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அப்படி அலங்கரித்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இதெல்லாம். நான் 1 hour உள்ளேயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்து வீடியோலாம் எடுத்துனா கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அப்போ அடுத்த நாள் மார்னிங் கிளம்பணுன்னும் போது ஒரு நம்மளோட ரிசப்ஷனிஸ்டில் இருந்து அந்த லாட்ஜில் தங்கியிருந்த ரிசப்ஷனில் இருந்து வெளியில் இருக்க காஃபி ஷாப்பில் இருந்து எல்லாருமே என்ன ஒரே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நாளைக்கு இப்போ மார்னிங் ஏன் கிளம்புறீங்க, மார்னிங் வந்து கிளம்புனீங்கன்னா கூட கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புங்க. ஏன்னா 16-17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குது, தெரிஞ்சோ தெரியாமல நீங்கள் வந்துட்டீங்க, மிஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளோட இன்ட்யூட்டிவ் சொன்னதுனால தான் அந்த கோவில் போனோம், நமக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் கும்பாபிஷேகம் பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கும்பாபிஷேகம் பார்த்துட்டே தான் வந்தோம். நமக்கு இன்ட்யூட்டிவாக தோணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கும்பாபிஷேகம் இது கும்பமேஸ்வரரை பார்க்கணுன்ற எண்ணம் தோன்றுறதுனால தான் நமக்கு அந்த கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஒருவேளை என்னோடய இன்ட்யூஷனில் வராமலே இருந்து கோவில் நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு சரி கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் அப்படின்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஸோ எனக்கு இன்ட்யூட்டிவாக தூண்டுதல் ஏற்பட்டதுனால தான் நான் அந்த கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு விஷயத்துக்காக நான் போனேன். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடவுள் எப்போ தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ உங்களோட இன்ட்யூட்டிவில் தோணும் அந்த விஷயம். சரி இந்த கோவில் போவோம், இல்லை இந்த பாட்டி வீட்டுக்கு போவோம், அம்மா வீட்டுக்கு போவோம்னு அந்த தோணும். கரெக்டாக நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு யாராவது கனெக்ட் ஆகி அந்த கோவிலுக்கோ அந்த சித்தர் சமாதிக்கோ நீங்கள் போய் அவரை மீட் பண்ணி ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேளுங்க, உங்கள் இன்ட்யூட்டிவ் மெசேஜ் வரதை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில இடத்துல வந்து நீங்கள் மன்னிச்சு பழகுங்க. உங்ககிட்ட யாரோ தப்பாக கூட நடந்திருக்கலாம், ஆனால் அவங்கள வந்து நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசில் உள்ள பாரங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் தப்பு செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாது, தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணுங்கள். ஓகே, இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களோட புத்தி அவ்வளோதான், அவங்க கர்மாவை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவே காடு விழுந்திருக்கு. சிவசக்தி, உங்களோட ரிலேஷன்ஷிப், சோல்மேட். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதுவும் வந்து சால்வ் ஆகிற நேரம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ரிலேஷன் வந்து ஜென்ம ஜென்மமாக தொடர்ற ஒரு பந்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் சவுண்டு உங்களுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கோவில் மணி அடிக்கிற சவுண்டு, இல்லை யாரோ பூஜை பண்ணுற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, இப்போ ரொம்ப வந்து உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, இல்லை ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு உங்களோட பாடி பெயினாக இருக்குது இதாக இருக்குன்னா நேராக என்ன பண்ணுங்கள், கோவில் போங்க. அந்த பெரிய மணி கட்டியிருப்பாங்கல்ல அதுக்கு நேராக நின்றுட்டு அந்த பெல்லை நீங்கள் ஓங்கி அடிக்கும்போது உங்கள் தலையில் ஃபுல்லாக அப்படியே பாடியில் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் ஆகும். அப்போ வந்து அந்த பெல்லுக்கு கீழே நின்று அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய பாடியில் தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸு, அதே மாதிரி உங்களோட திருஷ்டிகள் எல்லாமே விலகிறத கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்வர்ணஹர்ஷ்ண பைரவர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையும். அது வந்து உங்களுக்கு பணமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் போன ஜென்மத்தில் விட்டு போன ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். பண பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக வந்து பண பிரச்சனையினால் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட அந்த விஷயங்களும் சால்வ் ஆகக்கூடிய நேரம். கடவுள் வந்து உங்களுக்கு செல்வ வளத்தையும் ஒரு மென்டல் பீஸையும் அதை என்ன சொல்கிறது, ஒரு
அமைதியையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, உங்களை வந்து ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாசிட்டிவிட்டி ஒரு உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் தேவையில்லாத விஷயங்களை விட்டுரு. அதே மாதிரி சில பேர் அவங்க புத்தி அவ்வளோதான். அவங்கள வந்து நீ என்ன பண்ணுறன்னா மன்னிச்சு உன் மனசில் உள்ள பாரத்தை நீ இறக்கிட்டு நீ வந்து ரொம்ப கான்சியஸாக அமைதியாக சந்தோஷமாக நீ இரு. ஓகே, உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் தீரும். உனக்கு கணவன் மனைவி பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீர்றதுக்கு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீ வந்து ஒரு என்னுடைய கண் பார்வையில் இருக்கிற. ஸோ உனக்கு வந்து எல்லா வித நன்மைகளையும் நான் வந்து கொடுப்பேன். நீ என்னை தைரியமாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு பைல் நம்பர் 2க்கு கொடுக்குற மெசேஜஸ் சிவ்ஜி. ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.